கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு அப்படிலாம் சொல்லியும் கூட தற்கொலைகளுடன் கூட்டணி சேருவதற்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் தயாராக இல்லை. எனவே புதியதாக ஒரு கட்சியை துவக்கி அந்த கட்சியை தாவேகாவுடன் கூட்டணி சேர்ப்பதற்காக பன்ருட்டி ராமச்சந்திரா ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. பன்ருட்டியே வந்துட்டாரு, ஏற்கனவே எங்ககிட்ட செங்கோட்டையன் இருக்கிறாரு, பன்ருட்டி யார் தெரியுமா அப்படின்லாம் மடக்குதிகள் சமூக வலைதளங்களில் கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறார்கள். பன்ருட்டி யாருன்னு தற்கொலைகளுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஓரளவுக்கு அரசியல் தெரிந்தவர்களுக்கு அட யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பன்ருட்டியை நல்லாவே தெரியும். ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் பன்ருட்டி புகுந்த எந்த ஒரு கட்சியுமே உருப்பட்டதாக அரசியல் சரித்திரம் இல்லை. மேலும் பன்ருட்டியை நம்பி போனவர்கள் யாரும் வாழ்ந்ததாகவும் வரலாறு கிடையாது. யார் இந்த பன்ருட்டி? பன்ருட்டி அப்படி என்னவெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் கிழிச்சிருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு பார்ப்போம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். பன்ருட்டிக்கு இப்போது 89 வயதாகிறது. 89 வயதில் கட்சி ஆரம்பித்தவர் உலகத்திலேயே அநேகமாக இவர் ஒருத்தராக தான் இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். யார் இந்த பன்ருட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்ருட்டி அந்த காலத்திலே 1950களிலே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பிரிவில் அவர் பிஇ படிச்சிருக்கிறாரு. பிஇ படித்து முடித்தவர் ஆரணியில் மின்சார வாரியத்தில் ஏஐயாக ஒரு 7-8 வருஷம் பணிபுரிந்தார். பக்கத்தில் தான் காஞ்சிபுரம் என்பதால் அண்ணா மீது இவருக்கு இயல்பாகவே ஈர்ப்பு ஏற்பட்டது. திமுகவுக்கு அப்படியே வந்தார். திமுக தொழிற்சங்க நடவடிக்கைகள்லாம் அவர் கலந்துக்கிட்டார். இந்த அடிப்படையில் 1967ஆம் ஆண்டு பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கு பன்ருட்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு அண்ணா அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள். அதில் அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு திட்ட மதிப்பீட்டு குழுவின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார். 1969 அண்ணா மறைஞ்சிட்டார். அண்ணா மறைவுக்கு பிறகு தீவிரமான கலைஞர் விசுவாசியாக பன்ருட்டி இருந்தார். 1971 மீண்டும் தேர்தல் நடந்தபோது அதே பன்ருட்டி தொகுதியில் எம்எல்ஏவாக போட்டியிடுவதற்கு கலைஞர் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தார். இந்த முறை வென்ற பிறகு அவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியை கலைஞர் கொடுத்தார். கலைஞர் 1967 வகித்து வந்த பதவி அது. அதனால் பன்ருட்டிக்கு அந்த பதவியை அவர் கொடுத்தது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த காலத்தில் பேசப்பட்டது. 1972 திமுக பொருளாளராக இருந்த எம்ஜிஆர், கணக்கு காட்ட வேண்டிய பதவியில் இருந்த எம்ஜிஆர் திமுகவில் கணக்கு கேட்டு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது எம்ஜிஆரை கட்சியிலேருந்து நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில் சில எம்எல்ஏக்கள், சில அமைச்சர்கள் போர்க்குரல் தொடுத்தார்கள். அதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே பன்ருட்டி ராமச்சந்திரன் தான். எம்ஜிஆரை நீக்கியே ஆக வேண்டும், எம்ஜிஆர் நம்மக்கிட்டேயே கணக்கு கேட்குறாரு அப்படின்லாம் அன்னைக்கு ஊராக போய் மேடையில் பேசிட்டு வந்தவர் இதே பன்ருட்டி ராமச்சந்திரன் தான். திமுக ஆட்சி இருந்தபோது 1975 எமர்ஜென்சி வருகிறது. எமர்ஜென்சியை திமுக எதிர்க்கிறது, கலைஞர் எதிர்க்கிறார். இதன் காரணமாக நிறைய திமுக தலைவர்கள் அன்றைய ஒன்றிய அரசாங்கத்தால் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக சில பேர் அமைதியாக தந்திரமாக இருந்து தப்பித்தார்கள். அதுபோல் ஒரு ஆட்களில் முக்கியமானவர் பன்ருட்டி ராமச்சந்திரன். கொஞ்சம் காலமாக அவர் திமுக அலுவலகம் பக்கமே வராமல் இருந்தார், கலைஞர் வீட்டு பக்கமே போகாமல் இருந்தார். அப்படியே இருந்தவர் 1977 தேர்தலுக்கு முன்பாக நாவலர் நெடுஞ்செழியனோடு சேர்ந்துக்கிட்டு அவர் அதிமுகவுக்கு போய்விட்டார். இதில் கூத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1972 எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று சொன்னவர்களில் முக்கியமானவர்கள் நாவலர் நெடுஞ்செழியனும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தான். எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு தனி கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த கட்சியில் போய் ஓடி போய் சேர்ந்துக்கிட்டவர்களும் இவர்களே தான். 1977 தேர்தலிலும் அவர் எம்எல்ஏ ஆகிறாரு. எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆகிறார். அடுத்த 10 ஆண்டு காலம் எம்ஜிஆர் மறையும் வரை பொதுப்பணித்துறை அமைச்சராகவே பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார். இடையில 1979 திக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய முயற்சியால் திமுக அதிமுக இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிசாவின் ஒரு மகத்தான தலைவரான பிஜு பட்நாயக். பிஜு பட்நாயக் இந்த பேச்சுவார்த்தைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகைக்கு வராரு. அங்கு தங்கி இருந்து எம்ஜிஆர், கலைஞர் 2 பேரையுமே ஒரே அறையில் உட்கார வச்சு
2 பேர்கிட்டையும் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, உங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. கலைஞர் என்ன நிபந்தனை விதிக்கிறார்னா, நான் கட்சிக்கு தலைவராக இருப்பேன், முதல்வர் பொறுப்பில் எம்ஜிஆரே நீக்கிட்டோம். அதே போல் அவர்கள் புதியதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சியில் கொடியில் பேரறிஞர் அண்ணாவுடைய படத்தை வைத்திருக்கிறார்கள். அதே கொடியை திமுக கொடியாகவும் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அதிலெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றாரு. இவருக்கு எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. நம்மளை வந்து சிஎம்னு சொல்லிட்டாரு, தலைவரே சொல்லிட்டாரு, தான் தலைவராக ஏற்றுக்கொண்ட கலைஞரே சொல்லிட்டாரு. அதனால் கட்சியின் தலைவராக நான் இருக்கல, ஏன்னா எங்கள் கட்சியில் வந்து தலைவர் பதவி கிடையாது, பொதுச் செயலாளர் பதவி மட்டும்தான். கட்சியின் தலைவராக கலைஞர் இருக்கட்டும், அதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றாரு. அதுக்கு பிறகு கலைஞர் இன்னொரு நிபந்தனை விதிக்கிறார். அந்த காலகட்டத்தில் வந்து கிரீமி லேயர் முறையை வந்து இடஒதுக்கீட்டில் எம்ஜிஆர் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணார். 9,000 ரூபாய்க்கு அதிகமாக ஆண்டு வருமானம் இருப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தை வந்து நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு கலைஞர் வந்து ஒரு நிபந்தனையை முன்வைச்சப்போ அதையும் வந்து எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டார். எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு வேலூரில் அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து திமுக அதிமுக இணைப்பை வந்து வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை போட்டுடுறோம். அதே நேரத்தில் சென்னையில் திமுகவும் ஒரு அவசர செயற்குழுவை கூட்டி இதே மாதிரியான ஒரு தீர்மானத்தை போட்டோம். இந்த 2 தீர்மானமும் போடப்பட்ட பிறகு நம்ம ஒன்றா இணைஞ்சு பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு எம்ஜிஆர் காரில் கிளம்புறாரு, வேலூருக்கு கிளம்புறாரு. அப்போது காரில் எம்ஜிஆருடன் உட்கார்ந்திருந்தவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தான். வேலூருக்கு போனதுக்கு பிறகு அங்கு செயற்குழு எம்ஜிஆர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக இணைய போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகைகள்லாம் செய்திகள் வந்தது, அது எல்லாமே வதந்தி அப்படின்னு சொல்கிறாரு. பின்னால் வந்து கலைஞர் சொல்கிறார், காரில் போகும்போது மந்திரம் மோதிக்கிட்டே பன்ருட்டி ராமச்சந்திரன் போயிருக்கிறார். அந்த ராமச்சந்திரனை இந்த ராமச்சந்திரன் மயக்கி விட்டார். பன்ருட்டி தான் திமுக அதிமுக இணையமால் போனதற்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் பின்னால் அந்த ரகசியங்களை எல்லாமே வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை அன்று மட்டும் பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆருடன் காரில் போகலைன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறே வந்து வேறு விதமாக மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆருக்கு நிழலாக பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்து கொண்டிருக்கிறார். பன்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னதையெல்லாம் எம்ஜிஆர் வந்து தட்ட முடியாமல் அவதிப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறார். இன்னும் குறிப்பாக இன்னொன்று சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கு வந்து சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் தான் பராமரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு அந்த காலத்தில் வந்து பத்திரிகைகளில் பரபரப்பாக பேசப்பட்டது. இவர் அப்பப்போ வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக யூரோப்பு அங்கே இங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் போயிட்டு வருவார். அதுபோல் அவர் பயணம் போவது என்பது எம்ஜிஆருடைய சுவிஸ் வங்கி கணக்கை வந்து செயல்படுத்துறதுக்கு தான், அதில் பணத்தை போட்டு வர்றதுக்கு தான் அப்படின்லாம் அந்த காலத்தில் பத்திரிகைகள் எழுதி கொண்டு இருந்தது. சுவிஸ் வங்கியில் இவர் போயிட்டு ராமச்சந்திரன் என்ற பேரில் வந்து அக்கௌண்ட்டை ஆரம்பித்து பணத்தை போட்டுக்கிட்டு வந்தார்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் பேரும் ராமச்சந்திரன் தான், எம்ஜி ராமச்சந்திரன். இவர் பேர் பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரன். ஆனால் மொட்டையாக ராமச்சந்திரன்ற பேரில் அக்கௌண்ட்டை ஆரம்பித்து பணத்தை போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 1987 எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த பணமெல்லாம் என்ன ஆச்சு, எந்த ராமச்சந்திரனுக்கு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு தான் வெளிச்சம். அப்போல்லாம் டெல்லிக்கு எம்ஜிஆர் சார்பாக அனுப்பப்படுபவர் இதே பன்ருட்டி ராமச்சந்திரன் தான். டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் இவங்களை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா, படாராமு சோட்டாராமுன்னுவாங்க. படாராமுன்னா எம்ஜிஆர். இந்திரா காந்தி கேட்பாங்களாம், யார் வந்திருக்கிறதுன்னு கேட்டால் படாராமு வந்திருக்கிறாருன்னா கூப்பிட்டு உள்ளே உட்கார வைங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். சோட்டாராமு வந்திருக்கிறாப்புல அப்படின்னு பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரன் சொன்னாங்கன்னா வந்து காலமைக்கு விட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் பன்ருட்டி ராமச்சந்திரனை ஒரு அல்லக்கையாக டெல்லி வந்து நடத்தியிருக்கிறது. ஈழத்தமிழர் பிரச்சனையில் எம்ஜிஆரையும் ராஜீவ்காந்தியும் ரொம்ப ஓவராக குழப்பந்து இதே பன்ருட்டி ராமச்சந்திரன் தான். டெல்லி அசோகா ஹோட்டலில் பிரபாகரனை வீட்டு சிறை வைத்து இந்தியாவுடைய அத்தனை நிபந்தனைகளையும் விடுதலை புலிகள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு வற்புறுத்தியதில் முக்கியமான ஆள் பன்ருட்டி ராமச்சந்திரன். இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சொன்னதை எல்லாமே வந்து தப்பும் தவறுமாக பிரபாகரனுக்கு தமிழில் மொழிபெயர்த்து சொன்னது இதே பன்ருட்டி ராமச்சந்திரன் தான். அதற்கு பிறகு ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் கொழும்பில் நடந்த போது தமிழ்நாடு அரசின் சார்பில் அங்கே போயிட்டு மேலும் குட்டையை குழப்பியதும் இதே பன்ருட்டி ராமச்சந்திரன் தான். இந்த அடிப்படையில் தான்
இலங்கைக்கு வந்து அமைதிப்படை போச்சு. அமைதிப்படைப்பு என்னவெல்லாம் ஆச்சு. பின்னால் வந்து அந்த அமைதிப்படையை திரும்ப பெற வைப்பதற்கு இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டது. விபி சிங் பிரதமராக வர வேண்டியிருந்தது. கலைஞர் தமிழ்நாட்டில் முதல்வராக வர வேண்டியிருந்தது. அதற்கு பிறகுதான் அமைதிப்படை திரும்ப பெறப்பட்டது. இது எல்லாமே வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு தான். ஆனால் அங்கே அமைதிப்படை போவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் பன்ருட்டி ராமச்சந்திரன். பன்ருட்டி ராமச்சந்திரனை விடுதலை புலிகளை நம்ப வைத்து கழுத்தறுத்தவர் என்பது வரலாறு. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவியான வி.என். ஜானகி முதலமைச்சரானாங்க. அதை எதிர்த்து அதிமுகவில் கலகம் செய்தவர்கள் முக்கியமானவர் இந்த பன்ருட்டி ராமச்சந்திரன். நாவலரே, நீங்கள் தான் வந்து அடுத்த முதல்வராக ஆகியிருக்கணும், ஆனால் உங்களை விட்டுட்டு அந்த அம்மா ஆகிப்போச்சு, அதனால் நாம் தான் வந்து ஒரிஜினல் அதிமுக, நாம் வந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு நாவலரை உசுப்பேற்றி அந்த அன்னைக்கு எம்ஜிஆர் உடைய இறுதி ஊர்வலத்தின் போது பீரங்கியிலேருந்து எட்டி உதைக்கப்பட்ட ஜெயலலிதா வந்து ஈகோ வாரில் இருந்தாங்க. எப்படியாவது வி.என். ஜானகி அணியை வீழ்த்தணும்னு ஈகோ வாரில் இருந்தாங்க. நம்மளுடைய அணிக்கு ஒரு கவர்ச்சி தேவைன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவை இந்த அணிக்கு கூட்டிகிட்டு வந்ததும் இதே பன்ருட்டி ராமச்சந்திரன் தான். இந்த தனி அணி ஆரம்பத்தில் நெடுஞ்செழியன் தலைமையில் நடந்து கொண்டிருந்தாலும் உள்ளே வந்த ஜெயலலிதா கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்ச ஒட்டகம் மாதிரி மொத்தமாக கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதாவுடைய கவர்ச்சிக்கு நிறைய தொண்டர்கள் வந்து மயங்கினார்கள். அதனால் ஜெயலலிதாவே அந்த அணிக்கு தலைமை வகிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்த போது நாம் இட்டாந்த ஜெயலலிதா வந்து நமக்கே தலைவியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஷப்பட்டு நெடுஞ்செழியன், திருநாவுக்கரசு, அரங்கநாயகம், பன்ருட்டி ராமச்சந்திரன் இவங்க 4 பேரும் வெளியில் வந்து இன்னொரு ஒரு அணியை ஆரம்பித்தாங்க. இவங்க அணியை அந்த காலத்தில் பத்திரிகைகள் வந்து 4வர் அணி அப்படின்னு சொல்லும். இந்த 4வர் அணி ரொம்ப நாளைக்கு வேலைக்கு ஆகலை. அதனால் மறுபடியும் போயிட்டு அதிமுகவுடன் ஐக்கியமாகிட்டாங்க. அதிமுகவுடன் ஐக்கியமான பிறகு கூட மறுபடியும் பன்ருட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனைகள் வரும்போது திருநாவுக்கரசு வெளியில் வர்றப்போ திருநாவுக்கரசுடன் சேர்ந்து பன்ருட்டி ராமச்சந்திரனும் அதிமுகவை விட்டு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து அவங்க ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியுடைய பேர் அண்ணா புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம். அப்போ பாக்யராஜ் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார், எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம், ஏமமுகன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதிமுகவிலிருந்து பிரிந்து போன கட்சிகளுடைய பெயர்களை எல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். திருநாவுக்கரசுடன் வெளியில் வந்தார, அங்கேயாவது அவர் வந்து ஒழுங்காக இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கும் இல்லை. இனிமேல் நாம் வந்து சாதி அரசியல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பன்ருட்டி வந்து விட்டார். அப்போது புதியதாக பாமக என்கிற கட்சியை ராமதாஸ் உருவாக்கி இருந்தார். அந்த கட்சியுடன் இணைந்து செயல்பட ஆரம்பித்து 1991 பாமக சார்பில் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு அவர் எம்எல்ஏ ஆனார். அப்போது ராஜீவ்காந்தி அனுதாபாலையில் எல்லா தொகுதிகளிலும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வென்றிருந்தாலும் கூட பன்ருட்டி தொகுதியில் பாமகவின் ஆதரவில் ராமச்சந்திரன் வந்து எம்எல்ஏவாக ஆனார். அந்த வகையில் பார்க்க போனால் பாமகவின் முதல் எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கு தான் இருக்கும். பாமகவிலேயே அவர் நீண்ட நாள் இருந்தாரான்னு பார்த்தா இல்லை. எங்கேயுமே பன்ருட்டி செய்யக்கூடிய அந்த உள்குத்து வேலைகளை அந்த கட்சியிலும் செய்து ராமதாஸுடன் நெருக்கமாக இருந்த தீரன் போன்றவர்களை எல்லாம் வந்து அவர் அப்போவே கோல் மூட்டி கொண்டு இருந்தார். இந்த கோல்முட்டி வேலையை உணர்ந்துக்கிட்ட டாக்டர் ராமதாஸ் பன்ருட்டியை விரட்டி அடித்தார். அங்கேருந்து வெளியில் வந்த பன்ருட்டி பழைய தலைவர் அதிமுக தலைவர் எஸ்.டி. சோமசுந்தரத்துடன் இணைந்து மறுபடியும் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கு பொதுச் செயலாளரானார். இந்த கட்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தான். இந்த புரட்சி தலைவர் அதிமுக ஒரு லெட்டர் பேடு கட்சியாக கொஞ்ச நாள் இருந்தது. அதிலிருந்து விலகி வந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் தனக்கென புதியதாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சியுடைய பெயர் மக்கள் நல உரிமை கழகம். இந்த மக்கள் நல உரிமை கழகம் உசுரோட இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாமல் ஒரு 7-8 வருஷம் போச்சு. அப்போது திடீர்னு வந்து விஜயகாந்த் கட்சியில் நான் இணைய போகிறேன் அப்படின்னாரு. விஜயகாந்த் அப்போ தான் புதுசாக கட்சியை ஆரம்பித்திருந்தார், தேமுதிகவை ஆரம்பிச்சிருந்தார். 2005ஆம் ஆண்டு மக்கள் நல உரிமை கழகத்தை கலைச்சி விட்டு போட்டு தேமுதிகவில் வந்து பன்ருட்டி வந்து சேர்ந்தார். 2006ஆம் ஆண்டு அதே பன்ருட்டி தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைந்து விட்டார். தோல்வி அடைந்த பிறகும் கூட அவர் சும்மா இல்லை, எப்படியாவது வந்து தான் மறுபடியும் லைம்லைட்டுக்கு வரணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்ப்பதற்கு புரோக்கர் வேலை பார்த்தவர்களில் முக்கியமானவர் பன்ருட்டி ராமச்சந்திரன். அவருடைய புரோக்கர் வேலைக்கு பலன் கிடைத்து அதிமுக தேமுதிக கூட்டணி உருவானது. இந்த முறை இது நாள் வரைக்கும் தான் போட்டியிட்டு வென்று கொண்டிருந்த பன்ருட்டி தொகுதியை விட்டுவிட்டு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலந்தூர் தொகுதியில் பன்ருட்டி போட்டியிட்டு வென்று அவர் வந்து எம்எல்ஏ ஆகிட்டார். அதிமுக தேமுதிக கூட்டணி
ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே உடைந்து விட்டது. எப்போவுமே ஜெயலலிதா சொல்கிற ஒரு விஷயந்தான், தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணி, தேர்தல் முடிஞ்ச மறுநாள்லேருந்து நீ யாரோ நான் யாரோ அத்து விட்ருவேன் அப்படின்னு அத்து விட்றது தான் ஜெயலலிதாவுடைய வழக்கம். அந்த அடிப்படையில் அந்த அம்மா தேமுதிகவை அத்து விட்ட பிறகு தேமுதிகவில் இருந்த சில எம்எல்ஏக்களை அதிமுகவுக்கு ஆதரவாக, ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் பேச வச்சாங்க. அப்போது பன்ருட்டி தேமுதிகவுக்கும் ஆதரவாக இல்லாமல் அதிமுகவுக்கும் ஆதரவாக இல்லாமல் நடுநிலைமை வகித்தார். இது பல நேரங்களில் விஜயகாந்துக்கு எரிச்சலை ஏற்படுத்திச்சு. விஜயகாந்த் அவர் ஸ்டைலில் பன்ருட்டியை ஒரு வாட்டி கூப்பிட்டு ரெய்டு விட்டதுக்கு பிறகு பன்ருட்டி தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அரசியலில் தலை காமிக்காமல் சும்மா வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு திடீரென்று குடும்பத்தோடு போயிட்டு போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவை பார்த்துட்டு அதிமுகவில் சேர்ந்தார். அதிமுகவில் சேர்ந்ததுக்கு பிறகு அவருக்கு அதிமுக அமைப்பு செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தது. ஆனால் அதே ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட பன்ருட்டி ராமச்சந்திரன் தோற்று போனார். இதற்கு பிறகு ஜெயலலிதா குறுகிய காலத்திலேயே மரணம் அடைந்து விட்டார்கள். ஜெயலலிதா மரணமடைந்த பிறகு சசிகலாவை தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஆக்கணும்னு சொல்லிட்டு சில மூத்த தலைவர்கள் சசிகலா வீட்டுக்கு போய் பேசினாங்க இல்லையா, அதில் முக்கியமானவர் பன்ருட்டி ராமச்சந்திரன். அதுக்கு பிறகுதான் கூவத்தூர் கூத்து நடந்தது. எடப்பாடி சசிகலா காலில் மண்புழு போல ஊர்ந்து முதலமைச்சரானார். இந்த சூழலில் எடப்பாடியை ஆதரிக்காமல் ஓ பன்னீர்செல்வத்தை இவர் ஆதரிக்க ஆரம்பித்தார். ஓபிஎஸ் அணிக்கு போயிட்டு எடப்பாடியை கடுமையாக விமர்சிக்கவும் செய்தார். ஓபிஎஸ் உடைய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடைய அரசியல் ஆலோசகராகவும் இத்தனை நாட்களாக பன்ருட்டி ராமச்சந்திரன் பணியாற்றி கொண்டு இருந்தார். இப்போது திடீர்னு 89 வயசில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை தொடங்கி அதனுடைய நிறுவன தலைவர் ஆகியிருக்கிறார். இந்த கட்சி வரக்கூடிய தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கட்சிக்கு இவர் நிறுவன தலைவர். பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒன்றிய அளவில் ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான். இருந்தாலும் கூட இவர் ஏன் நேரடியாக போய் தாவேகாவில் செங்கோட்டையனை மாதிரி சேர்ந்துக்காம ஒரு கட்சியை ஆரம்பித்துட்டு போய் அங்கே சேர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேகாவுடன் ஒரே ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூட கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் லெட்டர் பேடு கட்சி ஒன்றை ஆரம்பித்து விட்டு தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு. இவ்வளவு வரலாற்றையும் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதிலிருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் இருக்கலாம். பன்ருட்டி யாருடன் இருந்தாரோ அவங்க காலை வாரி இருக்கிறாரு, அவங்க முதுகில் குத்தி இருக்கிறாரு. அதற்கு பிறகு எண்ணற்ற கட்சிகளை தொடங்கி இருக்கிறாரு. இவர் கட்சி தொடங்கிட்டாரேன்னு இவரை நம்பி போனவங்களை எல்லாம் நட்டாற்றில் விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு கட்சி மாறி போயிருக்கிறார். இப்படியாகத்தான் பன்ருட்டியுடைய இத்தனை ஆண்டு கால அரசியல் பயணம் இருக்கிறது. ஏகப்பட்ட பலிகளை வாங்கிவிட்டு அந்த பேய் இப்போ தாவேகா கதவை தட்டி கொண்டிருக்கிறது. தாவேகாவுக்கும் அதே நிலைமை தான் வரும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பன்ருட்டி போய் சேர்ந்தாலும் சரி, போய் சேர்னாலும் சரி, அந்த கட்சியுடைய நிலைமை என்பது கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் அரசியல் கள நிலவரம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.